Hey guys, welcome to our celebration. ஓகேவா மோட்டிவேஷன் மை செல்ஃப் ஒரு சூப்பரான வீடியோ இன்னைக்கு என்ன அப்படின்னா ஒரு சூப்பரான கேக் கட்டிங் பண்ண போகிறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து தான் இப்போ வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். யூஸ்வலாக வந்து நான் செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு தானே வீடியோ போடுவேன். இப்போ வந்து நம்ம செலிப்ரேஷனே அப்படியே வீடியோவில் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எதுக்கு இந்த கேக் கட்டிங் அப்படிங்கிறத பார்க்கலாமா? தெரியுதான்னு பார்ப்போம். Successful 10 years of service. எதுக்கு இந்த கேக்னா, நான் என்னோடய ஜாபில் சேர்ந்து 10 இயர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி 11th இயரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கேக் கட்டிங் அப்புறம் பண்ணலாம். ஓகேவா? சூப்பர். இப்போ வந்து நம்ம கேக்கை கட் சரி கேக் கட் பண்ணலாம். வந்துட்டு ஏன் இதை வந்து நம்ம இவ்வளோ ஸ்பெஷலாக நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்குது. ஓகேவா? 10 வருஷம் ஒரு ஜாபில் நம்ம சேர்ந்து வேலை பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் யாரோட ஹெல்ப்பும் ஒரு கைடன்ஸும் இல்லாமல் நமக்கு ஒரு வேலை, ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் நமக்கு தேடிக்கிறது அப்படிங்கிறதுங்கிறது வந்து எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாமல் எந்த ஒரு சலுகையும் யார்கிட்டேருந்தும் எதுவும் வாங்காமல் முக்கியமாக லஞ்சும் கொடுக்காம என்னோட செல்ஃப் முயற்சினால் மட்டுமே ஒரு வேலையை என்னால் வாங்க முடிஞ்சிருக்கு. அந்த கிடைச்ச வேலையை 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இந்த 10 வருஷமும் நான் வேலை பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை செலிப்ரேட் பண்ணி தானே ஆகணும். ஓகேவா? ஸோ அதுக்கான ஒரு செலிப்ரேஷன் தான் இந்த கேக் கட்டிங். ஓகேவா? அண்டு பட்டர் ஸ்காட்ச் கேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சைடில் இந்த க்ரம்ஸ்லாம் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். ஓகேவா? இந்த கேக் கட்டிங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. டேஸ்டாக ஸோ நான் மட்டும் கேக் சாப்பிட்டா எப்படி? உங்களுக்கு வேணும்ல? இந்த கேக் உங்களுக்காக, உங்கள் எல்லாத்துக்காகவும். ஓகே, எப்படி? சூப்பரா? என்னென்னா 10 வருஷம் வேலை பார்த்துருக்கோம் அப்படிங்கிற போது நம்ம எவ்வளோ கடந்து வந்திருப்போம். ஒரு பையன் படித்து முடித்து ஒரு வேலைக்கு போகிறது, இல்லை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வேலைக்கு போகிறது, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஆஸ் அ உமனா, ஓகேவா, ஆஸ் அ உமனா நீங்கள் வந்துட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் பெர்மிஷன், அதாவது அப்பா அம்மா கன்வின்ஸ் பண்ணி, ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணி, குழந்தைங்கள இருந்தால் அவங்கள பார்த்துக்க அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் முடித்து வீட்டு பார்த்துக்கிட்டு ஆஃபீஸை பார்த்துக்கிட்டு நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எவ்வளோ வந்திருக்கும், உடம்பு சரியில்லாமல் போயிருந்துருக்கோம், நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த எப்படி சொல்கிறது, அவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டியுமே வந்து எவ்வளோ ப்ராப்ளம்ஸு சேலஞ்சஸ் வந்திருந்தாலுமே வந்துட்டு நம்ம வேலையை மட்டும் எப்பயுமே வேலைக்கு போகணுமா, வேலை வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு மட்டும் நம்ம நான் எடுக்கவே மாட்டேன். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 10 இயர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது, அது இந்த காலத்தில் கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது உண்மையிலே பெரிய விஷயந்தான். ஈஸியாக அமௌண்ட்டை வந்து நம்ம லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறோம், இல்லை கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறோம், அதெல்லாம் விஷயம். நமக்கான ஒரு இன்கம்னு ஒன்று இருக்கணும். அதை நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சு அதை வந்து சக்ஸஸில் காமிக்கணும். அப்படி இருக்கும் போது அதுக்கான ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது வேறு யாராலையும் எந்த ஒரு விஷயத்தாலையும் நமக்கு கிடைக்காது. ஓகே, அந்த ஹாப்பினஸ், அந்த ஃபுல்ஃபில்மெண்ட், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது எல்லாமே வந்து நம்ம கையில் 4 காசு நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறோம் அப்படின்னும் போது அது கண்டிப்பாக இருக்கும். ஓகே, அதுக்கான ஒரு செலிப்ரேஷன் தான் இந்த கேக் கட்டிங். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஆஸ் அ பர்சனாக, ஓகேவா, நம்ம இந்த விஷயம் கிடையாது, இந்த 10 இயர்ஸ் சர்வீஸ்ன்றது மட்டும் கிடையாது. எந்த ஒரு விஷயம் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹாப்பி ஆகணும். ஏன்னா ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக நம்ம போட்ட எஃபோர்ட்ஸு, அதுக்கான பெயின், அதுக்கான ஹார்ட் ஒர்க்கு, இத்தனை நாள் தூக்கம் இல்லாமல் அந்த விஷயத்தை அடையிறதுக்காக நம்ம இருந்திருப்போம். அந்த எஃபோர்ட்ஸ் எதுவுமே
உங்களை தவிர வேறு யாருக்குமே இங்கே தெரியாது. சரியா? ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, என்னென்ன நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க, என்னென்ன நீங்கள் வந்து பேட்டில்ஸை ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது உங்கள் ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒருத்தருக்கு மட்டும்தான் அது உங்களால் மட்டும்தான் உணர முடியும். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்குலாம் அப்படியா, வெரி குட் வெரி குட் சூப்பர் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இல்லை இது என்ன பெரிய விஷயம், இதெல்லாம் அசால்ட்டு, நாங்களாம் அப்போலாம் அப்படி அப்படின்னு நிறைய பேர் நம்மளை வந்து அப்போவுமே வந்து டிமோட்டிவேட் பண்ணுற பர்சனாகவும் இருக்கலாம். பட் உங்கள் ஒருத்தருக்கு மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணி என்னெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த இடத்த நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக அது செலிப்ரேட் பண்ணுறது கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்காக மட்டும்தான் நீங்கள் செலிப்ரேட் பண்ண முடியும் அந்த ஃபுல் ஹாப்பினஸோட. ஓகேவா? ஸோ அது வந்து செல்ஃப் லவ்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ நம்மளை வந்து ஹாப்பியாக வச்சுக்கிறது. நீ என்ன அடுத்தவனை ஹாப்பியாக வச்சுக்கிறது, முதல்ல நீ ஒன்றை ஹாப்பியாக வச்சுக்கோ. ஓகேவா? நீ உன் ஹெல்த்தை பார்த்துக்கோ, நீ உன்னோட மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கோ, உன் ஃபிசிக்கல் ஹெல்த்தை பார்த்துக்கோ, இன்னும் சந்தோஷமாக வச்சுக்கோ. குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் உனக்காக நீ பண்ணு. நீ ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்மளால் வந்துட்டு இனிமேல் வரக்கூடிய விஷயங்களெல்லாம் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா உனக்காக இங்கே யாரும் வந்து உனக்கு மோட்டிவேட் பண்ணிவிட்டு உனக்கு ஓடி பிடிக்கலாம், இங்கே யாருக்கும் டைம் கிடையாது, யாரும் இருக்கவும் மாட்டாங்க. ஸோ உனக்கு தேவையானது நீ தான் பார்த்துக்கணும். நீ தான் உன்னோட ஹாப்பினஸும் நீ தான் வந்து மனப்பூர்வமாக வந்து நீ செலிப்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்காகவும் தான் இந்த 10 years ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் இன் மை சர்வீஸ். ஸோ இந்த ஹாப்பினஸ் உங்களுக்கும் உங்கள் லைஃப்லையும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். டாடா பை பை. அதுக்கு நம்ம சேனல் மோட்டிவேஷன் மை செல்ஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய விஷயங்களை பேசலாம், நிறைய ஷேர் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இந்த கேக்கை நான் சாப்பிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? டாடா பை பை. டேக் கேர். ஒன்ஸ் அகெயின் இங்கே என்ன விஷ் பண்ணுவீங்க. ஸோ தேங்க்யூ. ஐ ஆம் ஸோ ஹாப்பி. கேக் சூப்பராக இருக்கண்ணா.